நாங்கள் திங்கட்கிழமை தோறும் ஒரு திருக்குறள் அதிகாரம் பார்க்குற நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். திருக்குறளில் தமிழில் எங்களோட வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் கோட்பாடுகள், இப்போ சமய நெறியில் என்னென்ன செய்ய வேணும் என்ற ஒரு நெறி புத்தகம் இருக்குது. எப்படி சுவாமி கும்பிட வேணும், எப்படி திருநீர் அணிய வேணும், எப்படிப்பட்ட திருநீர் அணிய வேணும், எப்படி ருத்ராக்கம் பூச வேணும், எப்படி கோயிலுக்கு போன வேணும், எப்படி சுவாமி கும்பிட வேணும், அதை பற்றிய ஒரு விளக்கங்கள் இருக்குது. அது எங்களுக்கு பல நூல்களில் இருக்கிறதையும் திரட்டி எங்களுக்கு அந்த சமய வாழ்க்கை நெறிக்குரிய கைப்புத்தகத்தை தந்தவர் ஆறுமுக நாவலர். சைவ வினாவிடை கூடாக தந்திருக்கிறார் அடிப்படை. அதே நான்மையாக அது ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், பர்சனல் லைஃப், சோஷியல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது. அது ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கோட் ஆஃப் கண்டக்ட் தான் ஆறுமுகநாவலர் தந்தது எங்களுக்கு ஒரு பத்ததி மாதிரி. அதே மாதிரி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சமூக வாழ்க்கையிலையும் இருக்கிற அந்த கோட் ஆஃப் கண்டக்டை தந்தது திருவள்ளுவர் தந்திருக்கிறார். அப்ப இது தனிப்பட்ட வாழ்க்கை. அப்ப இது எல்லா சமயத்தாருக்கும் பொருந்தும். இந்த சமயம் அந்த சமயம் உண்டு இல்லை பெரும்பாலும். அதுல அவர் அறம் பொருள் இன்பம் வாழ்க்கையின் 3 நோக்கங்களை பற்றி சொன்னார். வீட்டை பற்றி சொல்லலையே என்று கேட்டா அது சமயம் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வர்றபடியினால் அறம் பொருள் இன்பம். அறம் என்றதுல முதலாவதுல பார்த்து அதுல ஒரு முகப்புரை வைத்தார், பாயிரவியல். நான் என்ன சொல்ல போறேன் என்று ஆசிரியர் ஒரு புத்தகம் எழுதிக்கு ஒரு எழுதுவாரு. அதுல முகவுரையில முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இப்ப கடவுளை நினைச்சு வாழ்த்துறாரு. சமயத்துக்கு பொதுவாகத்தான் கடவுளை வச்சு வாழ்த்துறாரு. 2வது அதிகாரம் வான் சிறப்பு. நாங்கள் என்னதான் வாய்களிய கத்தினாலும் இந்த சூழல்ல இருக்கிற நீர் முக்கியம். நீர் இறங்குகிற முகில் வான் முக்கியம். இதில் இருக்கிற காற்று முக்கியம். அப்ப இந்த இயற்கையை பேண வேணும், இயற்கையோடு ஒத்திசைந்து வாழ வேணும் என்பது மிக முக்கியமான உண்டு. அதற்காக வான் சிறப்பு கொண்டு வைத்தார். வான் சிறப்பு கொண்டு வைத்தார். இதுக்கு பகவத்கீதையிலே ஒரு வான் சிறப்பு வரும். அது வித்தியாசமே இருக்கு. அதில் சொல்லுவார்கள், பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லுவார், இந்த யாகங்கள் செய்யாவிட்டால் மழை பெய்யாது, தேவர்கள் மகிழ மாட்டார்கள், தேவர்கள் மகிழாவிட்டால் மழை பெய்யாது, அதனுடைய யாகங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். ஆனா இங்கே அப்படி சொல்லுவதில்லை. இந்த வான் சிறப்பு திருவம்பாவையிலேயும் வரும். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையால் எந்தம்மையால் உடையால் இட்டிடையின் மின்னி பொலிந்து என்று சொல்லி அது மழையை பற்றி சொல்லும். என்ன பொழியேல் மலையேலோரம்பாவாய் என்று வரும். அங்கேயும் வான் சிறப்பு இருக்குது. அங்க இந்த யாகஞ்சொல்லி மழை பெய்கிற கதை சொல்லல. திருப்பாவையிலையும் ஆண்டாள் வைஷ்ணவருக்கு படித்த அந்த விஷ்ணுவுக்கு படித்த திருப்பாவையிலையும் ஒரு பாடல் வான் சிறப்பாக இருக்கிறது. எனக்கு அந்த பாடல் அந்த எங்களோட சம்பிரதாயில ஞாபகம் இல்லை. அங்கேயும் இதே மாதிரியாக ஒரு மழை வர்றதை பற்றி சொல்லி இருக்கு. வள்ளுவர் வான் சிறப்பை சொல்லுறேன். வான் சிறப்பை சொல்லுறவர்களை சொல்றார், இந்த வான்ல இருந்து மழை பெறாட்டி சிறப்போடு பூசனை செல்லா. உங்களோட பூசையும் இல்லை, திருவிழாவும் இல்லை. நாங்கள் இவ்வளவு இப்படி இருந்து கதைச்சு கொண்டு இருக்க மாட்டோம் என்பதை அழகாக சொல்லுகிறேன். அது மிக முக்கியமான உண்டு. ஒரு என்வாயன்மெண்டல் அவேர்னஸ் என்று சொல்றது. முதலாவது கடவுள் என்றொருவர் இருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ். 2வது என்வாயன்மெண்டல் அவேர்னஸ், வான் சிறப்பு. 3வதாக ஒன்று சொன்னார், நீத்த பெருமை. என்னதான் நாங்கள் எல்லாரும் சமத்துவம் சமம் என்று சொன்னாலும் இங்க கொஞ்சம் பேர் சிறப்பாக முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிவிட்டு போகிறார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார். அப்ப 3வதாக awareness of our role models, both present and past. present and past. என்னுடைய சிறு வயதில் எல்லாம் ரோல் மாடல்ஸ் எங்களை அறியாமலே வரும். பல பேருக்கு வேண்ட பெற்றோர், உறவினர்கள், அதுகள் எல்லாம் வரும். சிலதுகள் கடந்து போன ஆட்கள் என்று வரும். சின்ன பிள்ளையில எனக்கு மகாத்மா காந்தி,
விவேகானந்திட்ட புத்தகங்கள் படித்தா ரொம்ப திருப்பி படிச்சு கொண்டிருப்பார். அது என்னை அறியாமல் வந்ததுண்டு. அப்படி இப்ப நீத்தார் பெருமை என்பது அதுதான். நீத்தார் என்பது இப்ப எல்லாம் நீத்தார் கடனண்டு பித்ரு கடனுக்கு சொல்லி நீத்தார்ண்டா இறந்தவை என்று சொல்லிக்கணும். இறந்தவை இல்லை, எங்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுபவர்கள், காட்டியவர்கள். நீத்தார் பெருமை. ஸோ அவேர்னஸ் ஆஃப் அ கிரேட் பீப்புள் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் அவர் ரோல் மாடல்ஸ். கிரேட் பீப்புள்ண்டா மாலை போட்டு பட்டங்காட்டி பூசை பண்ணி போட்டு போறது இல்லை. இப்போ அதுதான் செய்கிறோம் நாங்கள். எல்லாரையும் வந்து பெரியவர்கள்ண்டா எங்களுடைய நாயன்மார்கள் தொடக்கம் கும்பிட்டு பூசை பண்ணி போட்டு அதெல்லாம் அவங்க வேலை அவங்க செய்தாங்க, நம்மளுக்கும் அதுக்கும் ஒன்றும் வராது ரெண்டு விழுங்க. அப்படி அல்ல, எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களை பற்றி சொன்னேன். 4வதாக அரண் வலியுறுத்தல், அசர்ஷன் ஆஃப் virtue என்று சொல்றது. அசர்ஷன் என்றால் அதை வலியுறுத்தல், அரண் வலியுறுத்தல். எல்லாம் அறத்துப்பால் என்ற ஒரு பகுதியே வச்சிருக்கிறார். பிறகு என்ன அரண் வலியுறுத்தல் என்றா இது திருக்குறண்ட முகவுரை, முன்னுரைக்கு சொல்லிக்குள்ள அவர் சொல்றார், நான் அறம் பொருள் இன்பம் என்று பிரிச்சு வச்சாலும் பொருளையும் அறம் இருக்குது. பொருள் தேடுதல், பொருள் சேமித்தல், பொருளை பெருக்குதல், பொருளை பகிர்தல், இதெல்லாத்திலையுமே ஒரு அறம் இருக்குது. அட்டார் அழிபசி தீர்த்தல் அகுதருவன் பெற்றான் பொருள் வைப்பு உளி. இல்லாதவருடைய பசியை தீர்த்தல் தான் பொருள் உள்ளவனுடைய பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொன்னார் இல்லையா? அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படையண்ட. இன்னொரு கஷ்டப்பட்டு ஆத்தாது அலறி அப்பலகாலாக நின்று அழுகின்ற அந்த அழுகைதான் ஒரு பெருஞ்செல்வத்தையும் தேய்த்து அழிக்கின்ற படை என்று சொன்னார். இப்படி அதிலேயும் அறம் உண்டு, காதலிலேயும் அறம் உண்டு, காதலிலேயும் அறம் உண்டு. அப்ப அதற்காக எல்லாவற்றிலேயும் அறம் இருப்பதனால இது 3 அதிகாரமாக இருந்தாலும் அறத்திலையும் சரி, பொருளையும் சரி, இன்பத்திலையும் சரி அரண் வேணும், அரண் வலியுறுத்தல். அப்ப வாழ்க்கையிலே அறம் வேணும் என்றதை சொன்னார். அறம்தான் இறைவனையும் தாங்குவது என்று சைவத்துல சொல்லுவோம். விடை வந்து இறைவனையே தாங்குகின்ற வெள்ளை விடை வந்து வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருது, அது வெள்ளை எருது வந்து தர்மம், அறம். அந்த அறத்தை தாங்குவதற்கு எங்களுக்கு 4 ஸ்கிரிப்சர்ஸ் வேணும், புஸ்தகம் வேணும், 4 புத்தகம் வேணும். அப்ப புத்தகம் மட்டும் இருந்தா பத்தாது, தர்மம் மட்டும் இருந்தா பத்தாது, முன்னுதாரணமும் வேணும், வாழ்ந்து காட்டி வழிகாட்டுபவர்கள் வேணும். அதோட கடவுள் வழிபாடும் வேணும். இவ்வளவத்தையும் வாழ்க்கைக்கு, எங்கட பொது வாழ்க்கைக்கு, எங்கட பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்குமாக காட் அண்ட் கண்டக்டாக வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். இதான் நாங்க பார்த்த முதலாவது விடயம். பல விடயங்கள் நாங்கள் மறந்து போறோம் வாழ்க்கையில். இன்றைக்கு சில விஷயங்கள் பேசக்கூடாது என்றாலும் பேச வேண்டும். எல்லாரும் பேசி போடணும். நாங்கள் சிலது தனிப்பட்ட விஷயங்கள், சில பேருக்கு அது கூடாது, அறம் இல்லை என்றெல்லாம் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் சமீபத்தில் நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்கள். என்ன ஒரு விரிவிளையாளர், என்னுடைய 19 வயது மகள், இந்த மகள் காதலிச்சு 18 வயசுலேயே பதிவு திருமணம் செய்த பையன். பிறகு அவள் விட்டு பிரிந்து விகாரத்து விளக்கம் நடந்து கொண்டிருக்கு, தாயோடு இருந்தது. அந்த பையன் வீட்டை வந்து இந்த பெண்ணையும் கூட்டிக் கொண்டு அந்த தாயையும் கொலை செய்து போட்டு ஓடிட்டாங்களே. எத்தனை இதை பாருங்க, வள்ளுவர் சும்மா எல்லாரும் வாய்களையே சொல்லிக் கொண்டு இருக்கிறவர். என்ன சொல்றான், உடனே லேபிள் பண்றது, இதை ட்ரக் அடிக்ட். எங்களுக்கு என்னன்னு தெரியாது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் சந்தேக நபர்கள் என்றுதான் சொல்றது. என்னென்று சொல்றது? சந்தேக நபர்கள். நானோ நீங்களோ செய்துட்டான் என்று சொல்றது இல்லை, சந்தேக நபர்கள். அது முதலாவது அறம், ஊடகத்துல முதலாவது. You have the best chance to reveal their case. அது மெடிக்கலா இருக்கிறதால எங்களுக்கு தெரியும். முன்னொரு காலத்துல சதாசிவம் மேட கேஸ் ஒன்று நடந்தது. அந்த காலத்தில் சதாசிவம் இலங்கையின் அந்த காலத்து கிரிக்கெட் விளையாட்டுக்காரர் கொழும்புல தான் இருந்தவர், வெள்ளவத்தையா இருக்க வேண்டும். அப்ப அவருடைய மனைவியாருக்கு இருக்க பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இடையில சந்திச்சு கொண்டு இருக்கின மனைவியார் ஒரு முறை வெள்ளபத்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸும் போட்டு வச்சிருக்கிறார். இவரால பெரிய பிரச்சனை எனக்கு. ஒரு நாள் அவ வீட்டுல இறந்து கிடந்திருக்கிறார், களத்தை நிறுத்தி யாரோ கொண்டிருக்கிறார்கள். உடனே அவரைத்தான் சஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் ஜோதிச்சது. அது முதலே அவைக்குள்ள சண்டை, மனைவியே முதல் போய் இது கொடுத்திருக்கிறா, அவர் செய்திருக்கிறார் என்று. அப்ப
அப்ப ஆல்மோஸ்ட் கன்விக்டட், எல்லா செகண்ட் எல்லாம் சரியா இருக்குத்தான். கடைசியாக சிக்மன் ஃப்ரைட் என்பவர், இல்லை சிக்மன் ஃப்ரைட் இல்லை, இன்னொருவர் மறந்துட்டவர், இங்கிலாந்தில் இருந்த பெரிய சட்ட வைத்திய நிபுணரை அவர் கொஞ்சம் வசதியும் இருந்தபடியினால கூப்பிட்டார். அவர் வந்து இறங்கி அது கடைசியாக நிரூபித்தார் எப்படி கொலை செய்யப்பட்டது என்ன. அது அங்கே இருந்த வேறொரு வேலையாள் வந்து கொலை செய்து போட்டு நகையும் எடுத்துட்டு ஓடிட்டார். பழி இவரில் போட்டு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாம் இவர் தான் வந்து தங்கி இருக்கிறார். கடைசியை இவர் அங்கே இருந்து போறது ஆக்கள் பார்த்திருக்கணும், அவ வீட்டில் இறந்திருக்கிறா. அப்ப எல்லாம் அப்ப ஒரு ஒரு நுண்ணிய மருத்துவ அறிவும் அதனுடைய பிரயோகமும் அதை மாத்துது. அப்ப ஒரு நாள் நாங்க இவர் தான் கொலை செய்தார் என்று சொல்லல, அது கடைசி வரைக்கும் இல்லையா. அதன் எப்பொருள் யார் யார் வாய்க்கு பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு வள்ளுவர் அங்கேயும் அதுவும் சொல்றார். அவை சந்தேக நபர்கள் முதலாவது. ரெண்டாவது கணக்கு எல்லாம் சொல்றோம், இந்த இது இல்லை அது இல்லை, பிள்ளைகளை வளர்க்கறது அறநறை இல்லை அது இல்லை, அறநறையெல்லாம் இது நடக்குது, ஐயர் வீட்லயும் இது நடக்குது இல்லையோமா, எல்லா இடங்கள்லயும் இருக்கு, நம்ம வீட்லயும் நடக்குது, அது பிரச்சனை இல்லை. நல்லது செய்தால் நடக்காது, நல்லது செய்தாலே தெரிய வைத்தியர்களே இருக்கணும், நல்ல வைத்தியர்கள் நல்ல செய்வர்கள் பிள்ளைகள் அப்படி போறதெல்லாம் இருக்குது ட்ரக்ஸுக்கு. அதுக்கு அப்ப அங்கேயும் இருக்குது. எல்லாவற்றிலையும் அந்த வள்ளுவர் உண்டையும் விடாம சொன்னவர் உண்டை சொன்னார். காதலுக்கு ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார் வள்ளுவர். அப்ப பாரதியார் சொல்லுவார் என்ன, இலக்கியத்தில் காதல் என்றால் நல்லா போட்டி நல்லா சொல்லுவோம், வேலியோரத்துல கிணத்தடியில வீதியில காதல் என்றால் பொங்கி விழுவோம் என்று சொல்லுகிறார் இல்லையா. காதல் உணர்வு என்பது ஆண் பெண் பருவமடைஞ்ச வரைக்கும் இயற்கையாவார் ஒரு உணர்ச்சி. அது எப்படி அதற்கு பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும், அப்படி எதிர்கொள்ள, அது ஒரு குற்றம் இல்லை, அது இயல்பு. முந்தைய காலத்துல 14, 15, 16 கல்யாணம் கட்டி போய் கேட்க இந்த பிரச்சனை வரையில வராது. இப்ப நாங்கள் அப்படி இல்லை, 25, 30 வரைக்கும் படிக்கிறது வேலை அது இதண்டு போறோம். அப்படி போக அதை செயற்கையாக அதை கட்டுப்படுத்தி எல்லாரும் இரண்டு சொன்னா இருக்காது, அது ஒரு புரள்வாகத்தான் வரும். அப்ப அதை இயற்கையாக அதை ஆற்றுப்படுத்துற தன்மை பெற்றோருக்கு இருக்க வேண்டும், சமூகத்துக்கு இருக்க வேண்டும். அதை எதிர்கொள்ற தன்மை, அது நடந்தா என்ன செய்கிறது. அப்ப இதுக்குள்ள அது அது ஒரு தன்மை. இப்ப எல்லாரும் வந்து நண்டு கேட்டா இந்த பிள்ளை எல்லாம் சொல்லியாச்சு, அந்த பிள்ளை ஏன் லவ் பண்ணப்படாது, அது ஒரு கேள்வி இருக்கല്ലോ. எல்லாரும் கணக்கா யோசிக்கிறது இந்த முதல் வார காதல இது பெரிய விஷயம். இப்படியாவது நடந்த முதலாவது வந்து பிள்ளைகளுக்கு சந்தோஷமான சூழலை கொடுக்கறது இல்லை, விளையாட்டு, நண்பர்களோட உறவாடுறது, சந்திக்கிறது, அந்த சந்தர்ப்பங்களே கொடுக்கல. வீட்டிலையும் இல்லை வெளியிலையும் இல்லை, படிப்பு டியூஷன் வீடு அப்படித்தானே. ஏதாவது கேட்டா போன் அல்லது படம் டிவி அப்படித்தான் போகுது இல்லையா. அப்ப பிள்ளைகளுக்கு இயல்பான ஒரு என்ன சொல்றது எமோஷனல் சந்தோஷமான வாழ்க்கை சூழ்நிலையே நாங்க கொடுக்கறது இல்லை. அப்புறம் பிள்ளைகள் வந்து எல்லாம் இருந்தாலும் ஒரு 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 கட்டுப்பட்ட சூழலுக்குள்ள வாழுகிறார்கள். நாங்க சொல்லுவோம் என்ன, கூட்டுக்கு அடைச்சி வைக்கிற நாய் மாதிரி. என்ன கூட்டுக்கு அடைச்சி விட்ட நாயை வழியில விட்டா என்ன செய்யும், தரைகட்டு ஓடும், தரைகட்டு ஓடும். அவை அந்த சூழல்களை கொடுக்க வேண்டும், அந்த என்வாயன்மெண்ட் அந்த இது எங்களோட இருக்கும் பொழுதே பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை, அதுகளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. இது ஏதோ தவத்துக்கு இருக்கிற மாதிரி வாயப்பத்தி மூக்கப்பத்தி கொண்டு ரெண்டு இல்லை. ஆனா கொடுக்கறது முழுக்க தேவையில்லாத முழுக்க கொடுப்போம், போனை கொடுப்போம், மோட்டார் சைக்கிளை கொடுப்போம், காசை கொடுப்போம், பர்த்டே கொடுப்போம், அப்படித்தானே செய்கிறது. அதிகம் ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு இது அதை விட மோசம். அப்ப இந்த கட்டுப்பாடுகளோட வளரைக்குள்ள அதுக்குரிய வழிபாடுகள் இல்லைக்கு அதுகளை அப்படி போக பார்க்க. அப்ப அதுக்குரிய அப்ப வள்ளுவர் என்ன சொன்னார், இவ்வளவும் தமிழ்ல எல்லாரும் சொல்றோம், அந்த காதல் என்ற அதிகாரத்தை வள்ளுவர் அதுல வச்சிருக்கிறார். அதை வச்சிருக்கிறார். அப்ப ஏன் அதை வச்சவரன்னு இப்ப விளங்குது உங்களுக்கு. அதுவும் வாழ்க்கையில தேவையான உண்டு, அதையும் அறிந்திருக்க வேண்டும், அதிலேயும் அறம் இருக்கிறது என்பதற்காக அதை வச்சார். இப்ப அதை மட்டும் கதைக்க மாட்டேன், போடி புறந்தள்ளி போட்டு மிச்சம் எல்லாம் கதைப்பேன். எவ்வளவு வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். வள்ளுவர் எந்த புத்தகத்திலும் இல்லாத உண்டு,
எத்தனையோ அறநெறி புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வள்ளுவர் அறத்தை சொல்லி பொருளை சொல்லி அதுல இன்பம் என்று சொல்லி காதலையும் வைத்தார். அப்ப இதை அறியாமல் இருக்கிறதால, அறிந்தும் அதை விளங்காமல் தெரியாமல் இருக்கிறதால கன பிரச்சனை நிறைய நடக்கிறது. இது வெளிப்படையா கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்ததுல கதைக்கிறமே தவிர இப்படி நிறைய நடக்கிறது அந்த காலத்துல. ஒருவரும் அந்த அளவு ரியாக்ட் பண்ண தேவையில்லை. 15-16 வேலை காதலுக்கு பாஞ்சடிச்சு ஐயோ ஆத்தேன்னு சொல்லி வேலி போட்டு சத்தம் போட்டு தண்ட தேவையில்லை. இட் இஸ் அ வெரி நேச்சுரல் ப்ராசஸ். ஒரு ஆரோக்கியமான வழியில போட்டா அது கொஞ்ச நாள், 1 வருஷம் 2 வருஷத்துல அது மாறும் அநேகமா. அதுல இருக்காது. அது இன்ஃபெக்சுவேஷன் என்று சொல்றது. இங்க இல்லவாங்க வழக்காடு சொல்றது கிரஷ். 2 பேருக்கு ஒரு கிரஷ், அவ்வளவுதான். ஒரு நெருக்கம், ஒரு இதொண்டு வந்தது, அது போயிடும். அது அந்த இயல்பை தெரியாமல், அந்த உயிரியல், அந்த உளவியல் தெரியாமல், இந்த இலக்கியத்தில் இருக்கிற இந்த இதுவும் தெரியாம தான் விட்டுறேன் விழுத்துறேன் என்று வேலி போட்டு பூட்டி வச்சு வழக்கு போட்டு தண்டா இப்படி ஓடுறதும் எழுதுறதும் இதெல்லாம் நடக்கும். அது முதலாவது. அப்ப வள்ளுவருடைய வாழ்க்கை, இந்த வள்ளுவர் சொன்னது என்னத்துக்கு எங்களுக்கு இன்றைக்கு பிரயோகமாக இருக்கின்றதையும் பார்க்கிறோம் நாங்கள். அதுல பிறகு இல்லறவியல்ல போய் நாங்கள் இல் வாழ்க்கையை பற்றி பார்த்த நாங்கள், வாழ்க்கை துணைநலத்தை பற்றி பார்த்த நாங்கள், புதல்வர்களை பொறுதல் பிள்ளைகளை பற்றி பார்த்த நாங்கள். பிள்ளைகளை பொறுதல்ல வடிவா சொல்லி இருக்கிறார் என்ன செய்ய வேணும். விருந்தோம்பலை பற்றி, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுநிலைமை, இதெல்லாம் இருக்க வேணும். நடுநிலைமை ஜஸ்ட் ஃபேரா இருக்க வேணும். இன்றைக்கெல்லாம் ஒரு சம்பவம் நடந்தோன்னே இவ்வளவு சத்தம் போடுறோம், இவ்வளவு தன்றோம். இதுக்கு பின்னால நடுநிலைமை என்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஒரு மேல்தட்டு வர்க்கம், மேலே இருக்கிற ஆக்கள், அது காணா போன ஒன்னே பெரிய பெரிய ஆக்கள் எல்லாரும் வந்து அதை மொபைலைஸ் பண்ணினோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பல்கலைக்கழக பீடாதிபதியில இருந்து அவையில இருந்து எல்லாரும் வளர்த்தங்கள் கொடுத்து பிறகு அந்த வழக்குக்கு வந்த சட்டத்திறனிய மிகப்பெரிய சட்டத்திறனியன் அந்த அளவுக்கு வெலு அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு குடும்பம். இப்ப இங்க நடுநிலைமை பேணப்படையில. இந்த மெட்ட பக்கத்து ஒரு தரம் கதைக்கல உடனே சடகரண்டு. ஓகே, அது ஒரே ஒரு போத வஸ்து பாவனை. அது ஈஸியா எல்லாருக்கும் இப்ப சொல்ற விஷயம். கனவேர் யோசிக்கிறது எல்லா குற்றங்களுக்கும் போத வஸ்து பாவனை. அதுக்கு முந்தையே நடந்திருக்கு குற்றங்கள். எல்லாரும் போத வாய்ச்சுதான் நடக்கிறோம் இல்லை. போத வாய்க்கிற எல்லாரும் குற்றம் செய்கிறோம். இது முந்தைய என்ன சொல்றேன்டா, பைத்தியக்காரர் எல்லாரும் என்ன பயங்கரவாதிகள் சொல்றாங்க. அப்ப அந்த நடுநிலைமை வேணும். நடுநிலைமை வேணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தரப்புக்கு மட்டும் அங்க நிறைய பேசப்படுகிறது, மற்ற தரப்பு பேசப்படுவதில்லை. நடுநிலைமை வேணும். செய்நன்றி அறிதல் வேணும். மற்றது அடக்கமுடைமை வேணும். ஒழுக்கமுடைமை சொல்லி இருக்குது. புறனில் விளையாமை சொல்லி இருக்குது. பொறுமை போபியரன்ஸ் வேணும். அழுக்காறு இருக்கக்கூடாது. அழுக்காறு மிகப்பெரிய விஷயம். அது ஆக்களுக்குள்ளேயே நிறைய சமயாக்களுக்கு தான் கூட இருக்கிறது என்று சொல்லி நிறைய இருக்கு. கோயில்கள்ல, சமயங்கள்ல, சபைகள்ல இருக்கிற ஆளுக்கால் எரிச்சலும் புறா. இவர் என்ன செய்கிறது, அவர் என்ன இதன்றது வெரி ஷாக்கிங். வெகுகாமை, என்னுடைய பொருளை, என்னுடைய இதை தான் கவராமல் இருக்கிறது, அது இருக்கிறது. மற்றது புறங்கூறாமை, ஒருவரை பின்னுக்கு போக விட்டு புறஞ்சொல்லி தெரிய வேண்டாம் என்றது இருக்குது. அப்ப இவ்வளவு இதுகளும் இருக்குது. அப்ப இவ்வளவும் வந்து நாங்கள் இவ்வளவு பார்த்துட்டோம். திருக்குறள்ல பாத்தீங்களா, இடக்கிட மீட்ட போட்டு பார்த்தா தான் தெரிகிறது. இப்ப இன்றைக்கு வந்து பயனில சொலாமை என்ற அதிகாரத்தை நாங்க பார்க்க வேணும். அதுல வந்து எங்களுக்கு தெரியும், முதல் மனம், வாக்கு, காயம் என்ற 3 நாங்கள் குற்றங்கள் செய்கின்றோம். அப்ப வாக்கினால வார குற்றங்கள் தான் 4: பொய் சொல்லல், புறஞ்சொல்லல், இன்னாத சொல்லல், பயனில சொல்லல். அதுல புறங்கூறாமைய பார்த்துட்டோம், பயனில சொல்லாமைய பார்த்து கொண்டு இருக்கிறோம். மற்றது செயலால வர கட்டங்களுக்குத்தான் அங்க போட்டிருக்கிறார். வெகுகாமை, தீவினை, அச்சம், இதெல்லாம் வந்து செயற்பாட்டால செய்கிற பாவங்கள். ஒரு தடவை புறம் தண்டப்படாது. மற்றது புறனில் விளையாமை, இதெல்லாம் செயல்ல வாரது.
மற்றது மனத்தால வார குற்றங்களுக்கு வருகிறது அழுக்காராமை. அப்படி ஒவ்வொன்றுக்கும் போட்டு வச்சிருக்கிறார். மனம், வாக்கு, காயம் மூன்றிலையும் வர குற்றங்களுக்கு அதிகாரங்கள் போட்டு வச்சிருக்கிறார். ஸோ நாட் ஸ்பீக்கிங் ப்ராஃபிட்லெஸ் வேர்ட்ஸ். நாங்கள் அதில் வேல்யூ வின்னர். சச்சங்கம் வந்தாலும் உடனே டக்கண்டு உடனே எல்லாரும் கதைச்சு குசலம் விசாரிச்சு தேவையில்லை எல்லாம் காய்ச்சி கொண்டிருப்பவன். பயனில எல்லாம் வேணும் தானே, பொது அறிவா வேணுமெண்டு நல்ல ஒரு கேள்வி. அந்த பொது அறிவால எங்களுக்கு என்ன பயன்? நான் உண்டு கேட்கறது என்று கேட்டால், நான் இந்த வானொலி நிகழ்ச்சி பார்ப்பது வளமை. எஃப்எம் வானொலி நேற்று பெரியவரை போய்க்க கேட்டுக்கொண்டு போறது. அதில் பார்த்தா இரவுக்கு ஒரு எங்களுடைய சேனல்ல மலையாள நிகழ்ச்சி நடக்கும். மலையாளம் கொஞ்சம் விளங்கும் தானே, அங்கேயும் பாட்டுக்கள் எல்லாம் நடக்கும். காத்தா அவளை வணக்கம். இன்றைக்கு வந்து கேட்டா இன்றைக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எப்படி ஸ்ட்ரெஸ் வருது, அந்த பதட்டம் வருது, இது என்னென்ன செய்யலாம் அதெல்லாம் சொல்லி நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இப்படி இருக்குது, நீங்க இப்படி ட்ரை பண்ணலாம், இப்படி செய்யலாம். அதுதான் கேள்வி பதிலாக போய் பாட்டுகளும் போய் கொண்டு இருக்குது. இன்னொரு பார்த்தா காதல், இந்த காதல் உணர்வு ஒரு நேரத்தில் வாரது, எப்படி சரியான லைஃப் மாற்றம் இனம் காண்றது, எப்படி இதை கொண்டு போறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போறது, எப்படி அது பிழையானது இனம் காண்றது, எப்படி அதை சரி அப்படி பிழையானது இனம் காண்டா எப்படி அதை பிரிந்து போறது, இப்படி எல்லாம் அதை பற்றி கதை பெறாரு. என்னோட பார்த்தா பிள்ளை வளர்ப்பு, இதுதான் கதைக்கிறது. இது வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். நான் தமிழ் ரேடியோ எடுத்து பார்த்தால் இந்த இன்றைக்கு என்ன டெலிபோனை கண்டுபிடிச்சதார், இன்றைக்கு இந்த நீர்நிலை என்ன நடந்தது, இந்த மலை எத்தனை அடி உயரம், இதைத்தான் கதைக்கிறது. கேட்டிருக்கிறது தானே. பெரும்பாலான விடயங்கள் அப்படி போறது. அப்ப அந்த இமயமலை எத்தனை அடி உயரம் வேண்டும், அதுல முதல்ல ஏறினவர் ஆரண்டும், சந்திரன்ல 3வது இறங்கினவர் ஆரண்டும், இத்தனையாம் ஆண்டு இன்னும் நடந்ததுன்றதை தெரிகிறதால உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையிலே என்ன பயன்? நத்திங். அப்ப நாங்க பொது அறிவு என்று சொல்லி வாழ்க்கை அறிவை துளைக்கிறோம். எங்களுக்கு தேவையானது வந்து இன்றைக்கு வீட்டுல சமையல்ல இருந்து, போஷாக்கில் இருந்து, வீடு பார்க்கறது, பிள்ளைகளை வளர்க்கிறது என்னுடைய தொழில். அதை பார்த்து அதுக்கு அங்காலதான் போக வேணும். நாங்கள் எங்கட வீட்டுக்கே வீடு ஒழுகி கொண்டிருக்குது, நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு என்ன பிளாட் கட்டுறதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆகவே பொது அறிவுன்றது இன்றைக்கு தவறான பிரயோகமாக போய்க்கொண்டு, நானும் நீங்களும் எக்ஸாம் எழுத போறோம் பொது அறிவு படிச்சு. இன்றைக்கு எக்ஸாம் முறையே மாறி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இலங்கையில இருக்கிற அந்த அரசாங்க சேவை பரீட்சை என்றாலும் சரி, ஸ்காலர்ஷிப் பரீட்சை நிலை தேவையில்லாத கேள்விகளை தான் கேட்குது. வாழ்க்கைக்கு பெரிய சிரமம் தேவையும் இல்லாத கேள்விகள் இல்லையா? அப்ப வாழ்க்கைக்கு பிரயோசனமான சம்திங் யூஸ்ஃபுல், சம்திங் அப்ளிகபிள், சம்திங் இன்ஸ்பிரேஷனல் என்று சொல்றது. எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கக்கூடிய, வாழ்க்கைக்கு பிரயோகிக்கக்கூடிய தகவல்களை தெரிந்து கொள்வதுதான் உண்மையான அடிப்படையான கல்வியா இருக்கும். மற்றதெல்லாம் பயனில சொல்லல். பயனில சொல்லல் மட்டுமில்லை, என்னை கொண்டு வைக்கணும் பயனில அறிதல். என்ன தேவையில்லா விஷயங்களை போட்டு குப்பையெல்லாம் ரப்பிக்கொள்ளக்கூடாது. கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், எல்லா குப்பையும் இருக்குது எங்கட இதுக்குள்ள. இந்த குப்பைகளை ஒவ்வொன்றையும் கிளியர் பண்றதுதான் மெடிடேஷன். நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய சமய கேள்வி பதில்கள்ல பார்த்தால் சமயம் சொல்லி கொடுக்கறது இல்லை, ஏற்கனவே எல்லாரும் சேர்த்து வச்சுக்கிற குப்பையெல்லாம் கிளியர் பண்றதுதான் வேலையா இருக்கு. கண்டதையும் வாசிச்சு கண்டதையும் கேட்டு, அங்கே அப்படி இருக்கு இங்க இப்படி இருக்கு, தட்சிணாமூர்த்திக்கு கொண்டல் மாலை, இவருக்கு மஞ்சள் நைவேத்தியம், அவருக்கு இந்த இதுண்டு தேவையில்லாத விஷயம் எல்லாம், வெங்கட பாட்டன் பாட்டிக்கு தெரியாத விஷயம் எல்லாம் தலையிக்க போட்டு குப்பையா வச்சிருக்கிறோம். இந்த பயனில சொல்லாம மாதிரி பயனில அறியாம இருக்கிறது நல்ல. தேவையில்லாம ரேடியோக்களை போட்டு திருப்பி கொண்டு இருக்கப்படான்னு சொல்றதுதான். வீட்டுல அது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா? அது வந்து எங்கேயோ இருந்து வந்த இன்ட்ரியூடர் என்று சொல்றது. அப்படியே அதில் கவனமாக இருக்கும். நல்ல ஒரு நல்ல கதை உண்டு. இன்னைக்கு நாங்கள் பயனில சொல்லாமைக்கு முதல் பயனில கேட்காமையும் இருக்கணும். பயனில கேட்காவே இருக்கணும். அதுதான் நாங்கள் இருக்கிறது உண்டு.
என்னுடைய கம்ப்யூட்டர்ல நேரம் செட் பண்ணி பிழையா காட்டுது. என்ன நேரம் இப்ப சரியாக உங்களுக்கு? என்ன நேரம் இருக்குதா எங்களுக்கு பாக்குறதுக்கு? 9:51. இது நேற்று பாஸ்கரன் ஏதோ செட் பண்ணவர், அது 10:24 PM காட்டுது. இங்கே நேரம் செட்டிங் பிழைச்சிட்டு. ஓகே, ரைட். 9. எனக்கு 9:49. சரி, சரி, 9:49. 9:49. ரைட். இந்த பயனில சொல்லாமைய பாப்போம். நாட் ஸ்பீக்கிங் ப்ராஃபிட்லெஸ் வேர்ட் படிங்க பாப்போம். எல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் வெள்ளப்படும். என்ன பல்லார் முனிய? முனிய என்றால் முனிவல் என்பதற்கு கோபப்படும்படியாக, வெறுக்கப்படும்படியாக. பயனில சொல்லுவான், தேவையில்லாதவற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறவன். எல்லாரும் எள்ளப்படும், எல்லாராலும் எள்ளி நகையாடப்படுவான். தேவையில்லாம வளவளாண்டு வாய் திறக்கப்படாது. அதான் நாவடக்கம் என்னொன்று இருக்கு. நான் சொன்னான், எங்களுடைய கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இதுல 2 விஷயம் மிக முக்கியமானதான். சாமி கும்பிடைக்க கண்ணை மூடுறது. கண் ஒரு இடத்துல இருந்தில்ல, ஓடி ஓடி அறியும் விஷயத்தை. அடுத்தது வாய். வாய் வந்து சுவைத்தும் பேசியும். நாவடக்கம் அதுன்றது. அப்ப பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். இதுல ஒன்று பல்லார் முனிய இல்லை. நான் சொல்றது இன்னொன்று இருக்கு. பல பேர் ஒரு கூட்டமா இருக்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மற்றவர்கள் சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்காக என்டர்டெயின் பண்றதுக்காகவும் பயனில சொல்றவே இருக்கணும். என்ன அப்படி இருக்கிறார்கள் நண்பர்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு பேட் கர்மா. அதுலேயும் சில பேர் எள்ளி நகையாடி, ஒருவரை இல்லாத ஒருவரை எள்ளி நகையாடி எல்லாரையும் சிரிக்க பண்றதுக்காக சொல்றது பேட் கர்மா. ஐயோட ஃப்ரெண்ட் அப்படி இருந்தவர், அதை நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் பேர் இருக்கணும் அப்படியே இருக்கணும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பேட் கர்மா வருகிறது. அப்படி வேற விதத்தில் அது ஒரு நாளும் செய்யக்கூடாது. சும்மா பகுடி வர்றதுக்காக கூடி இல்லாத இடத்துல அவரை பற்றி கதைச்சு பரிகசிச்சு கதைச்சு மற்றவே சிரிக்க பண்றது. டு என்டர்டெயின் த கிரவுட் சம் பீப்புள் டூ. அப்படி செய்யக்கூடாது. அடுத்தது அங்கே அடுத்தது வந்துட்டது. இங்க என்ன சொல்லி இருக்கு? பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கன் செய்தலி தீது. பயனில பல்லார்மன் சொன்னல், பல பேருக்கு முன்னால தேவையில்லாத பயனில்லாத வார்த்தைகளை பேசுதல். நயனில நட்டார்கன் செய்தலை தீது. நட்புள்ளவர்களுக்கு தீங்கு செய்கிறதை விட கொடியது. ஒரு நண்பனுக்கு தீங்கு செய்கிறத கொடியது பயனில்லாத சொற்களை பல பேருக்கு முன்னால சொல்லுவது. பாத்தீங்களா? ஒப்பீடு சொல்லுவார் உண்டு. அடுத்தது என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை. நயலினன் என்பது சொல்லும். இவனிடம் ஒரு நயன் என்றது நல்லது ஒன்றும் இல்லை. நல்லது ஒன்றும் இல்லை என்பதை சொல்லும். பயனில பாரித்துரைக்கும் முறை. ஒருவன் பயனில்லாத சொல்லிக் கொண்டிருந்தார், இவர்கிட்ட நல்ல விஷயம் இல்லை என்று தெரியும். புரிஞ்சுதா? ஒருவர் இப்படி கதைச்சா தெரிய வேணும் அவர்கிட்ட நல்லது ஒன்றும் இல்லை என்று. நயனிலன் என்பது சொல்லும். இவனிடம் ஒரு நயன் ஒன்றும் இல்லை, நல்ல விஷயங்கள் ஒன்றும் இல்லை என்று வெளிப்படையா சொல்லுது. அவன் சொல்லுற பயனில பாரித்து உரைக்கும் முறை. பயனில்லாத சொற்களை பற்றி பாரித்து உரைக்கும். நல்ல விரிவா விலாவாரியா சொல்லுவேன், சுபேயம். ஆனா அதுல விஷயம் இல்லை. அடுத்தது நயன் சாரா நன்மை நீக்கும் பயன் சார பண்பில் சொல் பல்லாரகத்து. நயன்சாரா நன்மையின் நீக்கு. நயன்சாரா நல்ல விஷயங்கள் வந்து சேர மாட்டுது. நன்மையின் நீக்கும், இருக்கிற நல்லது நீங்கி போயிடும், விட்டு போயிடும். பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. பலரிடத்திலையும் பண்பில்லாத பயன்தராத சொற்களை சொல்பவர்களிடத்துல நயன்சாரா நல்லது வந்து சேராது, இருக்கிற நல்லதும் போயிடும், நன்மையின் நீக்கும். உள்ளதும் போயிடும், நல்லதும் வராது, தேவையில்லாம பயனில்லாத வார்த்தையாடல் செய்து கொண்டிருந்தால். அடுத்தது சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின். இதுல நீர்மை உடையார் என்றது சொன்னதுன்னு சொல்லி இருக்கு.
நீர்மைக்கு இங்க ஒரு கருத்துல ஒருக்கு நல்ல பண்புடையவர் என்று சொல்லி இருக்கு. எனக்கு என்ன நீர்மை என்ற நல்ல பண்பு இல்லாதவர்கள் என்று தான் வந்திருக்கும். என்னன்னு தெரியல. நான் பரிமையாளர்கள் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நீர்மையுடையார் என்றது நல்லவரையா நீர்மை என்பது நீரின் தன்மை. மணக்குடவர் என்ன சொல்றது? நீர்மை உடையார் என்பது நல்லதைத்தான் சொல்லுது இங்க. நீர்மை உடையார் என்பது நல்லதைத்தான். இப்ப நன்மைகளை உடையவர்கள் நல்ல குணம் எவ்வளவு இருந்தாலும் அந்த நன்மைகள் சீர்மை சிறப்போடு நீங்கும் அவர்கள் பயனில்லாத சொன்னார். எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அவர் பயனில்லாத சொற்களை பயனில்லாத உரையாடல்களை வளர்த்து கொண்டு போனால் அவருடைய சிறப்பும் சீர்மையும் போயிடும். அடுத்தது இல்ல இல்ல அதுக்கு முந்தின கண்டு விட்டுட்டீங்களா? பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். பயனில் சொல் பாராட்டுவானை நல்லா சொன்னார். பயனில் சொல்லுறவனை மட்டும் இல்லை, அதை பாராட்டி நல்லா இருக்குன்னு சொல்றோம் இல்லை நாங்கள் கூடியிருந்து. பயனில் சொல்றவன் ஒருத்தன் இருக்குது, சொல்லியக்குள்ள நாங்கள் பாராட்டியா நல்லா இருக்கப்பா நல்லா வடிவா கதைச்சான் அவன் வந்தாலே கூட்டம் சிறக்கும். அப்படித்தானே சொல்றோம் நாங்க. சில பேர் வந்தா கூட்டம் கலகலப்பா இருக்கும், கலகலப்பா இருக்கும். அவ அப்படி அந்த கலகலப்ப ஆக்க அப்படி சொல்றவரை பாராட்டுபவர்களை கூட மகனினல் மக்கட் பதடியனல். பதடி என்ற என்ன கருத்து தெரியுமோ? பதர் என்றா தெரியுமோ? தானியம் இல்லாத நெல்லை சொல்லுவோம் பதர். ஒன்றுமே இல்லை, சும்மா வெளியில தான் உமி இருக்கும், ஆனா உள்ளுக்கு தானியம் இருக்காது. நாங்க அறிவு பட்டின பிறகு அது சொல்றது தூற்றுதல் என்று சொல்றது. என்ன காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்றதுக்கல்ல. தூற்றுதல் என்றா கணவருக்கு தெரியாது, இப்ப கிட்ட ஆக்களை பேசுறதான் சொல்றது. தூற்றுதல் என்பது இப்படி தானியத்தை வச்சு காத்துல இப்படி கொட்ட அந்த உள்ளுக்கு சப்பையா இருக்கிற நெல்லுகள் எல்லாம் இப்படி காத்துக்கு அடிபட்டு அங்கால போகும். அதுதான் பதர் நெல்லு, சப்ப நெல்லு, சாவி நெல் என்று சொல்றோம் நாங்க. அதுதான் பதர். இப்ப இவரும் எல்லாரும் நல்ல மாதிரி தான் இருக்கிறார். ஆனால் அவர் உண்மையில மக்களுக்குள்ள பதர் ஒன்றும் இல்லை, அவருக்கு உள்ளுக்கு விஷயம் இல்லை, சும்மா. இப்ப பயனில் சொல் வாராட்டுவானை மகன். அவன் நல்ல மகன் என்று சொன்னா நல்ல மகன் என்று சொல்றது இங்க பிள்ளை இல்லை, மகன் என்று சொல்றது நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் அவன் வந்த சபை சிறக்கும் அப்படி எல்லாம் சொல்றதும் அவர் அப்படி இருக்கிறதும் அது பிழை. அவர் மகன் என்று சொல்லக்கூட அவர் மக்கட் பதடி, ஒன்றும் இல்லாத சாவி பதர் என்று சொல்றேன். அப்ப நாங்கள் கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது, பாராட்டவும் கூடாது. சரியா? அதுல அதான் நிலை இருக்கிறது. அடுத்தது நயனில சொல்லினும் சொல்லுவ சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நயனில ஒருவருக்கு உவப்பாக சொல்லாம இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க மற்றவைக்காக சந்தோஷப்படுத்தாம உங்களுக்கு நல்ல வார்த்தை வரீங்கன்னா ஒரு பாட்டியில போய் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிடுறதுண்டாலண்டா பரவாயில்லை. நீங்க பேசாம இருக்கலாம், அல்லது சும்மா உங்களோட கதையா கதைக்கலாம். அது மற்றவைக்கு உவப்பா இருக்காது, அது வேற விஷயம். நயனினா சொல்லினும் சொல்லுக. ஒரு கவர்ச்சி இல்லாத வார்த்தைகளா இருக்கலாம், நல்லது இல்லாம இருக்கலாம், அது வேற. சொன்னாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சான்றோர் பயனில சொல்லாமே நன்று. இப்படி பயனற்ற வார்த்தைகளை பாதி சும்மா வீண் வார்த்தையாடி இருக்க வேண்டாம். யாருக்கு சொன்னார்? சான்றோருக்கு சொன்னார். வள்ளுவர் ஒரு வார்த்தை சான்றோன். ஒரு நல்லவனண்டா, ஒரு பெரியவனண்டா அவருக்கு சொன்ன சொல் சான்றோன். சமய வார்த்தைகள்ல இந்த சான்றோன் என்றது பெருசா வாரதில்லை. வள்ளுவர் நிறைய பாவிச்சிருக்கிறார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
ஈன்று புறந்தறுதல் எந்தனை கரளே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று புறநானூற்று பாடல் சொல்லும். சான்றோன் என்றா ஒரு முழுமையானவன், நல்லவன், பெரியவன் என்று கருத்து. சான்றோன் என்ற சொல்லு எங்களுடைய தமிழ் பாடல்கள்ல ஆரியன் என்ற சொல்லு வரும். பாரிக்கும் ஆரியனே. ஆரியன் என்பது குருவையும் குறிக்கும். ஆரியன் என்பது ஆரிய பிராமணரையும் குறிக்கும். ஆரியன் என்பது சான்றோனையும் குறிக்கும். அப்ப நயனின சொல்லுன்னு சொல்லி நீங்க தீப பயக்கிற அல்லது தீப பயன் இல்லாத ஒரு கவர்ச்சி இல்லாத அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, சொன்னாலும் சொல்லுங்கோ. ஆனா இந்த பயனிட சொல்லாமை நன்று என்று சான்றோருக்கு வள்ளுவர் சொல்லுவார். அடுத்தது பெரும்பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயனாயும் அறிவினார். நல்ல அருமையான பயன்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஆராய்ச்சி அறிவுடையவர்கள் அறிஞர்கள். அறிஞர்கள் என்றது கருத்து. அதான் அரும் பயன் ஆயும் அறிவினர். சும்மா பாடமாக்கி வச்சிருக்கிற அறிஞர் இல்லை, உண்மையாக அதனுடைய பிரயோகத்தை சும்மா இப்ப எல்லாம் பண்டிதர் மாதிரி பாடமாக்கி வச்சு கொண்டிருந்தா அறிஞர் இல்லை. அது இப்ப டேப் ரெக்கார்டரும் செய்யும், கம்ப்யூட்டரும் செய்யும். அதை விட கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்களை விட கூட சொல்லும். அப்ப சும்மா தகவல்களை சேகரித்து வச்சுருக்கிற பிரயோசனம் இல்லை. அதனுடைய பிரயோகம் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ளிகபிள். நான் சொன்னது சரிங்க. பொது அறிவு நாங்க சொன்னோமே, எங்களுக்கு பிரயோசனம் இல்லாத எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கணும். எவரெஸ்ட் மலை எத்தனை உயரமன்றதிலிருந்து அதை முதல் ஏறினவரார், சந்திரன்ல முதல் இறங்கினவரார், மின்குமனை கண்டுபிடிச்சவரார், எத்தனையாம் ஆண்டு இது நடந்தது என்று தேவையில்லாத விஷயங்களை பொது அறிவு வேண்டும் இதெண்டும் கேட்டு வச்சிருக்கிறோம். அதனுடைய பிரயோகம் என்ன, பயன் என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் அதுதான் இவ்வளவு வயசாக இவங்களுக்கு இன்னும் ஞானம் தெரியல. தேவையில்லாத எனக்கு அந்த வெரி கெப்பாசியஸ் பிரெயினுக்கு சிந்தனை கிளறலுக்குரிய ஒன்றையும் கொடுக்கல. நாங்கள் வீண் தகவலை திரட்டி அது ஒரு தகவல் பெட்டியாக வச்சுட்டோம். ஒரு பிரயோஜனம் இல்லாத தகவல்கள். அந்த நேரமே கொஞ்சம் சிந்தனை கிளறல கொடுத்திருந்தா நாங்கள் இப்பவோ விவேகானந்தர் மாதிரி வந்திருக்கலாம், மகாத்மா காந்தி மாதிரி வந்திருக்கலாம் இல்லையோ? அதுதான் அங்க இருக்கிறது. ஆனா இப்ப ஒன்றும் இல்லை. இன்றைக்கு எங்கட கையில அது இருக்குத்தானே. பழைய குப்பையெல்லாம் கலட்டி கரைஞ்சி போட்டு ஒதுக்க வேண்டியானே. நத்திங்னஸ் ஆஃப் த நேச்சுரல்னஸ், நத்திங்னஸ் ஆஃப் த நேச்சுரல்னஸ் ஆஃப் த மைண்ட் இஸ் நத்திங்னஸ் என்று சொல்லுவார். இந்த இருக்கிற எல்லாத்தையும் வெளியில போட்டா அதுதான் நேச்சுரல்னஸ் ஆஃப் த மைண்ட். அதான் தியானம் என்று சொல்றது. என்னுடைய குரு கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவேன். அதுதான் அழகாஜல. அம்மா போட்ட குப்பை, அப்பா போட்ட குப்பை, வாத்தியார் போட்ட குப்பை, புத்தகம் போட்ட குப்பை, அரசியல் போட்ட குப்பை, மீடியா எல்லா குப்பையும் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி எறிகிறது தான் மெடிடேஷன். இந்த ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸும் அன்னெசரி இன்ஃபர்மேஷனும் நிறைஞ்சு போயிருக்கு. இப்போ தேவையானதை போட்டிருந்தாலும் பரவாயில்லை. டிமென்ஷியா வரைக்கும் அதுகளை கொஞ்சம் பிடிச்சு கொள்ளல. நாங்கள் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கிளப்பி கொண்டிருக்கிறது. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அதற்கு நல்ல ஒரு கிரிட்டிசிசம் வந்து இவர் போட்டுவர் கம்பபாரதி ஜெயராஜ். எங்களோட படிப்பித்தல்லே அவர் சொன்னார். நாங்கள் எல்லாம் படிப்பித்தல்ல இவ்வளவு தவறாக தேவையில்லாத படிப்பெல்லாம் படிச்சு, அப்படிதான் சொன்னார். தேவையில்லாத படிப்பெல்லாம் படிச்சு தேவையில்லாத விஷயத்தில் எல்லாம் செலவழிச்சு எத்தனையோ தேவையில்லாத எல்லாம் படிக்கிறோம் நாங்க தான் இருந்து. அப்ப ஒரு குருகுலம் அந்த மாதிரி இருக்கக்குள்ள அந்த அளவு வராது. இப்ப பார்த்தா வழிவா சொன்னார். இவ்வளவு மனத்தியாலம் பள்ளிக்கூட மனத்தியாலம் இவ்வளவு, அதுல பிறகு பள்ளிக்கூட நாள்கள்ல விடுதலை பண்ண நாட்கள் இவ்வளவு, பிறகு அதுல பிறகு அதெல்லாம் போய் பிறகு எல்லாம் போனா அந்த ஒரு ஒரு வருஷத்துல ஒரு பிள்ளை படிப்பு கண்டு இருக்கிற நேரம் மிக குறுகிய காலம். அப்படி ஒரு 12-15 வருஷத்தை வீணடிக்கிறோம் நாங்கள். இப்ப இந்த அளவுக்கு கொடுத்து இப்படி எல்லாம் டைல்யூட் பண்ண தேவையில்லை. சின்ன வயசுல அதுதானே படிப்புத்தானே முக்கிய. இது அதுக்குரிய சூழலை அதுக்குரிய இதை கொடுத்து வடிவாக செய்யலாம். நீ பாத்தீங்கன்னா தெரியும், அங்க ஈஷா யோக மையத்தில் இருக்கிற ஒரு பையன், அவரை சந்திக்கல. அவருடைய தகப்பனார் பெருஞ்செல்வந்தர்கள். அவர் கொண்டே 3ஆம் வகுப்பிலே அங்க சேர்த்துட்டேன். நான் கேட்டேன் எப்படி இருந்ததுன்னு. அந்த பையன் சொன்னான், எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. 3ஆம் அங்க இந்தியாவில் அப்படித்தானே ஒரே எக்ஸாமும் போட்டியும் பரீட்சையும் அதுகளும் தானே அங்க இருக்கிறது. அப்ப
அதுல இருந்து ஒரு விடுமுறை அந்த எனக்கு இந்த நோமோ இந்த எல்லாத்தையும் படிச்சு படிச்சு பாடமாக்கி சப்பி கொட்டி எக்ஸாம் வைக்கிறது ஒன்றும் இல்லை. ஈஷா யோகத்துல போய் சேரிக்க குருகுலத்துல ஒரே ஒரு விஷயமாம் விடிய காத்தால 4 மணிக்கு போகணுமாம். அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்ததாம். இப்ப என்னென்ன படிச்சது என்று கேட்டால் தமிழ் படிச்சிருக்கிறார்கள், சமஸ்கிருதம் படிச்சிருக்கிறார்கள், ஆங்கிலம் படித்திருக்கிறார்கள், கணிதம் படித்திருக்கிறார்கள், அதை விட களரி படிச்சிருக்கிறார், பரதம் படிச்சிருக்கிறார். இவ்வளவுதான் சொல்லிக் கொடுக்கிறது அங்கே. பிறகு 10ஆம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸ் என்று கேட்டேன். இடக்கிட கொஞ்சம் டாக்ஸ் நடக்கிறதாம். சயின்ஸ் அதுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் டாக்ஸ் நடக்கும். அதில் இருந்து கொஞ்சம் 10ஆம் வகுப்பு வரைக்கும் அவன் +2 என்று சொல்றது என்ன, +2 ஒன்று சொல்றதானே. அதுக்கு +2க்கு ஏற்ற மாதிரி சில ப்ரிப்பரேஷன் விடுவினமா. அப்போ வேணுமெண்டா அதை எடுக்கலாம். +2 எடுத்தா ஒரு பாஸ் வரும். சும்மா எல்லாம் டிஸ்டிங்ஷன் எல்லாம் பாஸ் பண்ணல. அந்த சிலபஸுக்கு அவ போயில தானே பாஸ் வரும். அதே நேரம் சமஸ்கிருதத்துக்கும் இங்கே எங்கட திருப்பதி யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு சர்டிபிகேட் வர வேண்டும் சமஸ்கிருதத்துக்கு. அதுக்கு மேல நீங்கள் ஏதாவது வேணுமெண்டா அங்கால போய் வேற ஏதாவது படிக்கலாம், வேலை செய்யலாம். எல்லாரும் நல்லா தானே இருக்கணும். என்ன பிரச்சனை? அப்ப நாங்கள் தான் இது ஒரு பிள்ளையாக ரேஸ் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதான் அரும்பயனாயும் அறிவினர். தேவையில்லாத விஷயங்களை கேட்காம பிரயோகத்தை தெரிஞ்சிருக்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம், என்ன வரும்? அற்றும் பயனாயும் அறிவினர் சொல்லார், சொல்ல மாட்டார்கள். பெரும் பயன் இல்லாத சொல், பயன் இல்லாத சொற்களை சொல்ல மாட்டார்கள் அறிஞர்கள். அறிந்திருக்கிறத சும்மா அப்படியே அவிட்டு கொட்டுறதும் பயன் இல்லாத சொல் தானே, இல்லையாமா? தெரிஞ்ச எல்லாத்தையும் அவன்கிட்ட கொட்டுறதும் பயனில்லாத சொல்றான். அதையும் தெரிஞ்சிருக்க வேணும், அதையும் பார்க்க வேணும்னாங்க. அற்றும் பயனாயும் அறிவினர் சொல்லார் பெரும் பயன். எவ்வளவுதான் அறிவிருந்து பயன் இருந்தாலும் தேவையில்லாம கொட்டக்கூடாது எல்லாருக்கும். அந்த நேரத்தில் அது பிரயோஜனம் இருக்கண்டா அது அந்த நேரத்துக்கு அறிஞ்சதை மட்டும் சொல்ல வேணும். சில பேர் சந்தர்ப்பம் கிடைச்சா பாய திறந்தா மூடாதுன்னு, மேடையில் ஏறினா இறங்க மாட்டணும். என்ன கம்ப வேற சொல்லுவார், இதுதான் தண்ட கடைசி போய் சொன்ன மாதிரி நிப்பாங்க, மயக்க பிடிச்சு கொண்டு இறங்கவே மாட்டாங்க. அற்றும் பயனாயும் அறிவினர் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அடுத்தது பொருள் தீர்ந்த சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு ஆட்சியவர். அது என்ன பொச்சாந்து? பொச்சாமை என்ற ஒரு அதிகாரம் வருது நினைக்கிறேன், திருக்குறள் இருக்க. பொச்சாமை என்றது மறதி. பொருள் இருந்த பொச்சாந்துன்னு சொல்றார். மறந்தும் போய் பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார்கள். மறந்தும் சும்மா பயனில்லாத வார்த்தையாடல் செய்ய மாட்டார்கள். மருள் தீர்ந்த மாசறு காட்சி. இது ஞானிகள், முதலாவது அறிவுள்ளவர்கள். பாருங்க, இதே அரும்பயனாயும் அறிவினார் என்பது அறிவாளிகள், படிச்சு பாடமாக்கி வச்சிருக்கிற தகவல் பெட்டிகள் அல்ல, அறிந்து அதனுடைய பிரயோகமும் தெரிஞ்ச ஆக்கள். அவ ஒரு நாளும் பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார்கள். நல்லதென்றாலும் அந்த கூட்டத்தில் இந்த முன்னுக்கு இது பயனில்லை என்று சொன்னா சொல்லக்கூடாது. பன்றிகளுக்கு முன்னால் முத்தை போடாது என்று பைபிள்ல இருக்கு. பன்றிகளுக்கு முன்னால முத்தை சிந்தாது என்று. அது மாதிரி எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் போய் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் போய் சொல்லக்கூடாது. இங்க இது பயனில்லை என்றால் அதுங்க சொல்றது பெரிய யோசனை. அது அறிஞர்களுக்கு சொன்னார், உண்மையான அறிஞர்கள், அறிந்து அதனுடைய பிரயோகமும் தெரிந்த அறிஞர்களை சொன்னார். இங்க ஞானிகளை சொன்னார். மருள் தீர்ந்த மாசறு காட்சி. மாசறு காட்சி என்பது குற்றம் இல்லாத காட்சி. மருள் என்பது மயக்கம். மயக்கம் தீர்ந்த மாசறு காட்சி. நாங்கள் சிவஞான சித்தியார் படிக்க சொன்ன ஞான காட்சி, யோக காட்சி எல்லாம் படிக்கிறாங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட காட்சியுடையவர்கள் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்ல, மறந்தும் கூட பயனில்லாதவற்றை சொல்ல மாட்டார்கள் என்றதை சொன்னேன். அடுத்தது சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லி பயனிலா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய. ஏதாவது சொல்லோடு மண்டா பிரயோசனமானதை சொல்லுங்கோ, பயனுள்ளதை சொல்லுங்கோ. சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல்.
பயனில்லாத சொற்களை சொல்ல வேண்டாம். சொல்லுறேன்டா ஒரு பிரயோசனமானதை பயனுள்ளதா சொல்லுங்கள், பயனில்லாத சொற்களை சொல்லவே கூடாது என்று இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கின்றார் வள்ளுவர். எங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு எனக்குண்டா தனிப்பட்ட எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது. இது படிக்கத்தான் இதெல்லாம் முந்தையே படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். நாங்களே அதுதானே முந்தி எங்களுக்கு ஒரு வாரம் தானே ஐயா அங்கெல்லாம் சமயம் மட்டும் படிப்பிக்கிறோம். அதுதான் புத்தகத்தை வாசிக்கிறது மேலதிகமா அங்க ஒரு விரிவாக ஒன்னும் சொல்றதும் கிடையாது. அப்படி இப்படித்தான் நாங்களா அந்த அளவுக்கு செய்துட்டார்கள். ஏதோ ஒரு எங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் என்று கடவுள்ல சைவம் சொல்லுதன் என்று கேட்டா, கடவுள் இறைவனுக்கு கொடுத்த கொடை பகுத்தறிவு. இது எங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸும் கொடுத்திருக்கிறார், ஃப்ரீ வில் என்று சொல்றது பகுத்தறிவும் கொடுத்திருக்கிறார். அப்ப அது தெரிஞ்சோன்னு நாங்கள் அதை மாறி செய்யலையே. நாங்களே எங்கட ஓட்டத்தில் வேற பயனில்லாத ஓட்டங்கள் எத்தனையோ ஓடி போட்டுத்தானே வந்திருக்கிறோம். அதான் நாங்கள் இருக்கிறது. கடவுள் எங்களுக்கு மிக முக்கியமான இது மனுஷருக்கு கொடுத்தது ஆராதனை ஆகிய பகுத்தறிவும், மற்றது தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம். பாருங்க, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்றவர் இருந்தார். அவரை அவருடைய அந்த அன்னி பெசன்ட் அம்மையார் கேட்க தியோசபிக்கல் சொசைட்டியில அவங்க ஒரு ஆன்மீக இயக்கம் உலகளாவிய இன்றைக்கு இருக்குது. அவர்கள் இந்த உலகத்துக்கு மாபெரும் விடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு மீட்பர் வருவார் என்று எங்கேயோ எதிர்ப்பு கொண்டுட்டோம். இதுக்குள்ள சில இதுகள் இருக்குது. பார்த்து 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 பிடிச்சிட்டோம். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை லொக்கேட் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில். 1930, 40, 20, 30 நடந்திருக்க வேணும் பிரிட்டிஷ் இந்தியா. அவர் பிராமண குடும்பத்தில், பின்ன அவரையும் தம்பியும் அப்படியே பெற்றோரிடம் கேட்டு தத்தெடுக்கணும். சட்ட ரீதியாக லண்டனுக்கு கொண்டு போகணும், படிப்பிக்கணும். தம்பியார் அப்ப படிப்பித்து அவருக்கு தியோசபிக்கல் சொசைட்டிக்கு அடுத்த ஹெட் அவர் தான் என்று அறிவிக்கணும். உலகம் முழுக்க எத்தனையோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும், ஆயிரக்கணக்கான ஆட்கள் எல்லா நாடுகள்லையும். எவ்வளவோ சொத்துக்கள் எல்லாம் இருக்குது. அவருடைய புத்தகங்களை பதிப்பித்து வெளியிடுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிற முதல் புத்தகம் அவையே வெளியிட்டு வைக்கணும். ஒரு நாள் அவர் வெளிக்கிறார், நோ, இது விடுதலை அல்ல என்று வெளிக்கிறார். வெளிக்கிட்டவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லி அவருடைய பெரிய விழிப்புணர்வு கொண்டு வரார். அதுக்கும் தமிழ்ல இருந்தான் வந்தது. உண்மையா என்னொண்ட ஃபாலோ பண்ணி நீ உண்மையை அடைய முடியாது என்று சொன்னார். இன்னொருவரையோ அல்லது என்னென்றையோ ஃபாலோ பண்ணி நீ உண்மையை அடைய முடியாது. உன்னுடைய உண்மையை நீ தான் காண வேணும். நல்ல ஜதார்த்தமான இது. அதுவும் ஒரு தமிழ் தத்துவத்துல வந்தது. அது ஒரு தரம் பேர் இதை பேசுறதில்லை, அடிப்படை கொண்டு வந்தேன். அப்ப பாருங்க, இவ்வளவு இருந்தும் அவருக்கு அந்த ஃப்ரீடமும் ஃப்ரீ வில்லும் இருந்தது, பகுத்தறிவும் இருந்தது. ஜோதிட வழியில வந்தார். ஞானம் பிறக்கிறதுன்றல்ல, அது அந்த வந்தார். மகாத்மா காந்தி அப்படி, விவேகானந்தா அப்படி, யோக சுவாமிகள் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்து கொண்டிருந்தவர். இப்ப எங்கட மாதிரி ஒரு பக்கத்துல சைடா வச்சு கொண்டிருக்கல, டக்கன் உடனே பண்ணிட்டார். வான்மிகில் வளாது பெய்கமதி வளஞ்சுரக்க மன்னன் கோன் மறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்களோங்கடற்றவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் நரக நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிச்சபேதா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். கோயில் அமைப்பு இதுக்கு இதா இருக்கு. 3 பிரகாரம் அல்ல 5 பிரகாரம் வருகிறது. வெளிப்பிரகாரத்துல கடத்திருதான். கஜான் கடையில இருந்து, கடலை கடையில இருந்து, பாத்திர கடையில இருந்து, விளையாட்டு பொருள் கடைகள்ல இருந்து கூட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாரும் கதை விசாரிக்கிறது. கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும், நாட்டுக்கூத்துகள் நடக்கும். அப்படித்தானே? அதெல்லாம் 3ஆம் வீதி 5ஆம் வீதி கங்கால. அடுத்த வீதி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா வந்துடும். 2ஆம் வீதிக்குல கொஞ்சம் சாமி கும்பிட்றாக்கள் நன்றாக்கள் நின்று இந்த
எங்கட ஊர்லயும் 2ஆம் வீதியில தான் பிரசங்கம் நடக்கும். கோயில் பிரசங்கம் இப்ப எல்லாம் வசந்த மண்டபத்துக்கு வந்தது. வசந்த மண்டபத்துல பிரசங்கம் நடக்கல. ஊர்ல பிரசங்கம் நடக்கிறது கோயில் அந்த வெளி கோபுர வாசலுடைய அந்த பக்கமாகத்தான் வந்து நடக்கிறது. ஞாபகம் இருக்கா? ஊர் முழுக்க அது 2ஆம் பிரகாரமா இருக்கும். கோயிலுக்குள்ள சுத்துறது 1ஆம் பிரகாரம், இது 2ஆம் பிரகாரம். 2ஆம் பிரகாரத்துலதான் பிரசங்கம் நடக்கும். தான் ஆன்மீக பிரசங்கம். உள்ளுக்கு போனா பூஜையும் வழிபாடும் தான். அப்ப வெளியில கலகலன்னு கதைச்சு கொண்டு கடைத்தர்கள் இருக்குது. பிறகு உள்ளுக்கு வரைக்குள்ள பிரசங்கம் கேட்டு அதன்று அதுக்குரிய இதுகள் இருக்கு, சுத்துறது விதன்றது. அடுத்தது வந்து உள்ளுக்கு போயிருக்க அதை விட ஆத்மீகத்துக்குள்ள போற ஒவ்வொண்ட பயனில்லாது விடுபட்டு கொண்டு போது பாத்தீங்களோ. திருப்பி வரைக்கும் நாங்க ஒன்னும் சேர்த்து கொண்டு வர்றது என்ன நினைக்கிறோம். அதுக்குத்தான் இந்த 2ஆம் பிரகாரத்துல ஆன்மீக பேச்சு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதை நிரப்பி கொண்டு வந்துடுவோம் என்ன. மற்றது எல்லாத்துக்கும் எல்லாரும் போகணும் இல்லை, நீங்க பைபாஸ் பண்ணியும் போகலாம். நீங்க சில பேர் கடத்தெருவோடையே நின்றுறது இருக்குது. கோயிலுக்கு போகல, கடத்தெருவிலேயே நின்று அப்படியே இருந்து சுவாமி வழியிலே பார்த்துட்டு வர்றது. நல்லூருக்கு போய் செய்யணும் நாங்களே என்ன, அப்படி பார்த்துட்டு வர்றது இருக்குது. அதுக்கும் கடவுளர்கள் செய்கிறார். அது கொண்டு சில பேர் அந்த பிரசங்கம் கேட்டு அதுக்கு அங்கால அதோட வாரது. சில பேர் தான் உள்ளுக்கு போய் கும்பிடும். அதுலயும் பார்த்தா இப்ப வசந்த மண்டபம் வெளியில கொண்டு வந்திருந்தாங்க கோயில்கள், அது வேற விஷயம். சில இடங்கள்ல பார்த்தா அந்த பூஜைக்குள்ள வசந்த மண்டப பூஜை தான். வசந்த மண்டப பூஜை அல்ல, அங்க பார்க்க வேண்டிய பூஜை கொடிமரத்து பூஜை. அதுதான் பிரதான பூஜை கோயில். இப்ப நாங்கள் வசந்த மண்டப பூஜைக்கு தான் போறது. இப்ப பொதுவாக கொடிமரத்து பூஜை தான் பார்க்க வேண்டிய பூஜை எங்களுக்கு. மற்றது ஆச்சாரியார்கள் செய்கிற யாகசாலை பூஜை நாங்க பாக்குறோம். அந்த அறைக்குள்ள இருந்து யாகசாலை ஒன்று இருக்கும், அதுக்குள்ள செய்யணும், அது பாக்குறோம். அது ரெண்டும் சிறப்பான பூஜை. வசந்த மண்டப பூஜை அது தான பூஜை. அதுக்குள்ளே வந்த தேவையில்லாத பல விஷயங்கள் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஆலய அமைப்பு எங்களுக்கு அந்த பிரகாரங்கள் இங்க வந்து வெளிநாடுகள்ல ஒரே பிரகாரத்துல எல்லாத்தையும் வச்சு சாப்பாடும் அங்கதான், கூட்டமும் அங்கதான், கலை நிகழ்ச்சியும் அங்கதான், பேச்சும் அங்கதான், வழிபாடு அங்கதான், தியானம் அங்கதான் என்று விட்டோம். அவனைகளை எங்களுக்கு அது மிகுந்த மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. எங்களுடைய திருக்கோயில் அமைப்பு எங்களுடைய மனிதட்ட பண்பு சைக்காலஜி எல்லாம் உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி 3 வீதி 5 வீதி என்று வச்சிருக்கு. அதான் அந்த அமைப்புடைய நோக்கம். நல்லூர்ல முந்தைய அந்த தீர்த்தக்கணியோட தான் பிரசங்கங்கள் எல்லாம் எங்கட கோயில்கள்ல இப்ப எல்லாம் ஆக்களை கேட்க வைக்கணும்ன்றதுக்காக எல்லாரையும் வலிந்து நிப்பாட்டி வச்சு வசந்த மண்டப பூசையில தான் பிரசங்கம் செய்யணும் என்ன. அப்படி செய்யறது இல்லை. அது கொஞ்சம் பேருக்கு கேட்கிற விருப்பம் இல்லாத ஆக்களுக்கும் பொறுத்துப்போம் பிரசங்கம் என்ன. அப்படி செய்யக்கூடாது. இருத்தி வச்சு கட்டாயப்படுத்தி சொல்றதுன்னு இல்லை, ஒரு சாய்ஸாக வைக்கிறது. அதை வைக்க விழும் அதுல போய்க்க வரைக்கும் அந்த பிரசங்கமும் விழும். ஒரு நேரத்துல வெங்க வரைவிடும். நீங்க வெளி வீதியில பாத்தீங்கன்னா அந்த நாள்ல படிகள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பாங்க. கடாண்டு கூப்பிடுவாங்க. அப்போ இந்த இது ஒரு பிடிச்சி வையணும்னு வருவினம் அங்கே இருந்து வந்துட்டு போயிடும். அப்படிதான் முதல் வாரது பிள்ளைகள். பிறகு சுவாமி காவறதுக்கு வேட்டி காய் கொண்டு வருவாங்க. பிறகு அப்படியே வந்துதான் பிறகு ஒரு காலத்துல உள்ளுக்கு வாரதுன்னு அப்படி முன்ன அந்த படிமுறை 3, 5 பிரகாரங்கள் இருக்க நோக்கம் அதுதான். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.